அதெல்லாம் பரவாயில்ல சார். நான் உங்களுக்காக இதெல்லாம் பண்றேன் பாருங்கன்னு காட்டிக்கிறதுக்காக நான் எதையும் செய்யல. என் முதலாளி குடும்பம் நல்லா இருக்கணும். எங்க கஷ்டத்துல துணையா இருந்தவங்க, அவங்க கஷ்டப்படும் போது என்னால முடிஞ்சதை செய்யணும். ஒருத்தருக்கு கஷ்டம் வரும்போது அதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு செஞ்ச நல்லதை பத்தி மட்டும் தான் யோசிச்சு பார்க்கணும். தயவு செஞ்சு உங்களுக்கு உங்க குடும்பத்து மேல இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் என் மேல திணிக்காதீங்க. எனக்கு இருக்கிறது காலத்துக்கும் தீர்க்க முடியாத நன்றி கடன். தயவு செஞ்சு சுரேகா அம்மாவுக்கு என்ன உதவி செய்ய விடுங்க. என்னமோ என்னமோ பண்ணி தொலை. இதுக்கப்புறம் உன்னை யார் தடுக்க முடியும்? என்னமோ உன் இஷ்டத்துக்கு பண்ணு. அது மட்டும் இல்ல சார், சுரேகா அம்மாக்கு இப்படி ஆனதுக்கு ஒரு வகையில நானும் தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சியும் எனக்கு இருக்கு. இந்த எண்ணம் உனக்கு வரணும் தான் அவங்களோட ஆசையே, புரியுதா? அதே மாதிரி நீயும் பேசிக்கிட்டு இருக்க. அதான் சொல்லிட்டேனே சார், யார் எப்படி வேணா நினைச்சுக்கட்டும். இது என் மனசுல இருக்கிறது. இதை மீறி என்னால நடந்துக்க முடியாது சார். என்னை தடுக்காதீங்க. ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறா பாவம். திடீர்னு வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல, வீட்ல வேலைக்காரி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு அம்மா போட்டிருந்தது. அப்படிதான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் பேசுறேன். என்ன என்ன இங்க வந்துட்டீங்க? சுரேகாவை தனியா விட்டுட்டா வந்தீங்க? இல்ல நந்தினி கூட இருக்கா. மா, அப்பாக்கு பொண்ணுக்கு அம்மா வந்த கவலையை விட அந்த வேலைக்காரி அம்மன் பாட்டு பாடினது ரொம்ப சந்தோஷமாவே இருந்திருக்குமே. ஆமா ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? சும்மா தேவையில்லாம என்கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்காதீங்க. சுரேகா காலேஜுக்கு போறப்பில்ல, ஒரு வாரம் 10 நாள் படிப்பு போயிடும். அது மட்டும் இல்லாம உடம்புல முகத்தா தழுவதும் வந்துருமோன்னு நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா ஏதாவது பேசிக்கிட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணு வராது. ஏன் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல சுந்தரவள்ளி, யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. சூர்யா கிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட பேச சொல்லிருக்கேன், வந்துருவாங்க. சூப்பர். அடடடடடடா, உங்க மூத்த பொண்ணு, உங்க செல்ல பொண்ணு மாதவி அங்க கூட இருந்து கவனிச்சுக்காம இப்படி வந்து பம்மி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பாசம்! ஐயோ, அதை விட டாடி, இந்த தாய்க்குள்ள இருக்காங்களே அவங்க பாசம் தான் அல்டிமேட். பெத்த பொண்ணுக்கு அம்மா போட்டதுக்கு அப்புறம் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு கீழே இறக்கி வைக்கவே இல்லையே, அப்படி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, ஒருத்தங்க உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டு இருக்கும்போது வாயை கொஞ்சம் அடக்கி வச்சிட்டு இருந்திருக்கணும். நாம இஷ்டத்துக்கு தான் எல்லாமே செய்வோம்னா விதி அதோட இஷ்டத்துக்கு இப்ப வச்சு செஞ்சிருச்சுல. சும்மாறா, நீ வேற வந்து வெறுப்பேத்திக்கிட்டு. அட சும்மா இருங்க டாடி, இவங்களுக்குலாம் ரேரா தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்பப்ப பேசிடணும். சரி விடு, டாக்டர்கிட்ட பேசிட்டே இல்லையா? பேசிட்டேன். ஐயா. என்னம்மா? இல்லங்க ஐயா, அம்மா கிட்ட பேசணும். நீ என்ன பேசணும்? இல்ல சார், சமைக்கணும். அதான். அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியமே இல்லை. தயவு செஞ்சு உங்களுக்கு பதில் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. சுரேகா அம்மா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றாங்க. கல்யாணம் அண்ணா வேற ஊருக்கு போயிருக்காரு. இந்த நிலைமையில வெளியே வாங்கி சாப்பிடுறது நல்லா இருக்காது. இப்போ இங்க நான் தாமா சமைச்சாகணும், வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம நான் சமைக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கம்மா. இது என்ன கொடுமையா இருக்கு? ஏதோ உனக்காக உதவி பண்றதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சுற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ வேலை செய்ய போற, அதுவும் நீ சமைச்சு இவங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட போறாங்க. இதுல என்னமோ இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து உனக்கு ஏதோ சகாயம் செய்யற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. சார், ஏன் சார், கொஞ்சம் சும்மா இருங்க சார். அம்மா தயவு செஞ்சுமா, ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ ஆரம்பிச்சாதான் ஒரு அரை மணி நேரத்துல ஏதாச்சும் செஞ்சு தர முடியும். சரி, செஞ்சு தொலை. என்ன ஒரு பெருந்தன்மை! அம்மா தேவி, தாயே மதர் தெரசா, போய் செஞ்சு கொடு. நீ எங்க சொன்னா கேட்க போற? ஆனா ஒரு விஷயம் நந்தினி, நமக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த வீட்டுல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே.
ஆனா இவங்களுக்கு ஒண்ணுனா எந்த ரூல்ஸுமே கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாருமே ரூல்ஸ பிரேக் பண்ணலாம். அம்மா போமா, சமைச்சு ஊட்டு போ வா. டேய் நீ வேற சும்மா இருடா. அம்மா நீ போமா. சொன்னா கேட்காம எப்படி போற? சுரேகாவுக்கு பசிக்குதுன்னு சொல்றா, அதுக்கு நீ ஏன்டா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இவ சொன்னா எங்க கேட்க போறான்?